ஆடு மேய்ச்சா ஆளாகலான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா பன்றி மேய்ச்சா பெரிய பணக்காரனே, ஏன் குபேரனாகவே ஆகலாம் என நிரூபித்த பட்டப்படிப்பு முடித்த இளைஞர். பார்த்தீங்கன்னா விஸ்காம் படிச்சிருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை லோயலாவில் விஸ்காம் முடிச்சுட்டு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஆர்கனைசராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். குடும்ப சூழ்நிலை காரணமாக, அதாவது பெருசாக வந்து நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பெருசாக கிடையாது. நம்ம ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. தனியார் வேலைகளை தூக்கி எறிந்து துணிச்சலோடு தொடங்கிய பன்றி வளர்ப்பு பிஸ்னஸ். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீடிங்காக வந்து ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 40 பன்றிகள் வந்து வாங்கினோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 வந்து பார்த்தீங்கன்னா தாய் பன்றிகளுக்காகவும் 20 ஆண் பன்றிகளை விதை நீக்கம் பண்ணி அதை வந்து கறிக்காகவும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு பேட்சில் 100 குட்டி ஃபேட்னிங்காக வளர்த்து அதில் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 9லேருந்து 10 டன்னுக்குள்ளே நம்ம வந்து அந்த 6 மாதத்தில் ஃபேட்னிங்காக ஃபஸ்ட்டு பேட்சில் எடுத்து அதில் ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம கொண்டு வந்தோம். அதில் ஒரு ப்ராஃபிட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் வந்து இதில் ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம இந்த பிஸ்னஸை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நம்ம வந்து இதை ரன் பண்ணிகிட்ருக்கோம். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே கடத்தூர் கேத்துரெட்டிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் யுவராஜ்குமார். சென்னை லயோலா கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்துள்ள இவர் படிப்பை முடித்து தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் பணிக்கு சேர்ந்து போதிய வருமானம் இன்றி சினிமா துறையில் சிறிது காலம் பணியாற்றி அங்கும் போதிய வருமானம் கிடைக்காததால் மருத்துவ நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து போதிய வருமானம் இல்லாத சூழ்நிலையில் கொரோனா காலம் வந்துவிட்டது. லாக்டவுனுக்கு பிறகு ஏதாவது சொந்த தொழில் செய்ய வேண்டும், சொந்த காலில் நிற்க வேண்டும் என தொழில்கள் குறித்து ஆராய்ந்து பன்றி வளர்ப்பில் அதிக லாபம் ஈட்ட முடியும் என அதில் கவனத்தை செலுத்தி இருக்கிறார். ஆரம்பத்தில் அதனை பலர் அவமானமான தொழிலாக விமர்சித்தார்களாம். ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தொழிலில் கவனம் செலுத்திய யுவராஜ்குமார் அதிலும் பல்வேறு நஷ்டங்களை சந்தித்தாலும் அதில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என ஒரே முனைப்போடு செயல்பட்டு தற்போது பன்றி பண்ணையில் பல லட்சங்களை சம்பாதித்து பல்வேறு தொழில்களிலும் முதலீடு செய்து தனது சொந்த ஊரில் சொந்த வீடு மற்றும் கடைகளையும் கட்டி ஒரு தொழிலதிபராக மாறி இருக்கிறார். அன்று இவரை கேலி கிண்டல் செய்தவர்கள் தற்போது வளர்ச்சியை பார்த்து வாயடைத்து போயிருக்கிறார்கள் என பெருமையாக சொல்லும் யுவராஜ்குமாருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன.